எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாள் உங்களுக்கு சூப்பராக அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சரிங்க, எத்தனை பேர் இந்த விஷயத்த நோட் பண்ணியிருக்கீங்க? மேக்ஸிமம் லேடிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே போகும்போது 2 விதமான லேடிஸ் இருக்காங்க. ஒன்று, ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு கோயில் இதில் சாப்பாடு போடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக 2 விதமான லேடிஸ் ரெடி ஆவாங்க. ஒன்று, தான் போட்டிருக்க நகை எப்படி இருக்குது, என்னோடய saree எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக போகிற ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்குங்க. நிறைய லேடிஸ்க்கு இது ஒரு ஏக்கமே கூடங்க. நமக்கு ஒருத்தங்க பரிமாறணும், உனக்கு என்ன வேணும், ரசம் ஊற்றவா, சாம்பார் ஊற்றவா, இது கேட்குறவங்களுக்கு ஃபன்னியாக இருக்கலாம். ஆக்சுவலி இது எத்தனையோ பெண்களோட ஏக்கமாக கூட இருக்குது. பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா, தான் ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும், தான் குழந்தைக்கு என்ன வேணும், இப்படி பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து செய்கிறதுக்கு அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் டைம் இல்லாமலும் போயிடுது, சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் போயிடுது. ஸோ இது ஒரு பெரிய ஏக்கமாக அவங்களுக்கு மாறுது. இதோட விளைவாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலோ இல்லை கோயில் ஏதாவது அன்னதானம் போடுறாங்க அப்படின்னால பறந்து ஓடுவாங்க. அவங்க நினைப்பாங்க, இந்த பொம்பளை என்னடா சோத்துக்கு செத்தவளாக இருப்பா அவளுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பொண்ணு மதிக்கப்படுறா. உனக்கு ரசம் ஊற்றவாமா, சாம்பார் ஊற்றவாமான்னு ஒவ்வொன்றும் கேட்டு விசாரித்து கொடுக்கும்போது அவளுக்கு அது ஒரு ராணி அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரி போகிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணாதீங்க. ஏன் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது அவங்களோட ஏக்கம். வீட்டில் கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கிது, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிட்டு போ ஏன்னு அவங்க சொன்னாங்கன்னா சந்தோஷமாக கூப்பிட்டு போவோம். அது செய்யுங்க. வீட்டில் தான் நம்ம கவனிக்க மாட்டோம். அவங்க வெளியில் போகும்போது தான் சந்தோஷமாக இருக்கட்டுமே. முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லேடிஸ்